பொன்னாதிரடிகளே போற்றி போற்றி தங்கம் போன்று உங்கள் மனசுக்கு வைரம் போன்று வாழ்வீங்க. அஷ்டாஷ்டமூர்த்தங்கள் அப்படிங்கிற தலைவரோட ஈசனுடைய 64 முகங்களை பற்றி பார்த்து வரோம். நாம இன்னைக்கு ஆகாய கங்கையை தனது செஞ்சடையில தாங்கி பின்னர் பூமியில் விடுவித்த அற்புதமான திருக்கோலத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இத திருநாவுக்கரசர் தேவாரத்துல இந்த திருவடிவத்தை எப்படி போற்றி பாடியிருப்பார்னா, மையொரு மனத்தினாய வகிரதன் வரங்கள் வேண்ட ஐயமில்ல மரரேத்தி ஆயிரம் முகமதாகி யகநெளிய பாய்வாள் வந்திளி கங்கை என்னும் தையலச்சடையில் ஏற்றா சாய்க்காடு மேவினாரே இப்படின்னு பாடியிருப்பாரு. அயோத்தியை சகரன் அப்படிங்கிற மாமன்னு ஆண்டு வாரான். இந்த மாமன்னு தன்னுடைய இறுதி காலத்தில் மிகப்பெரிய ஒரு அஸ்வமேத யாகத்தை நடத்த நினைக்கிறான். அஸ்வமேத யாகம்னாலே அதிலே இருக்கு அஸ்வம்னா குதிரையை வச்சு யாகம் நடத்துவாங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய யாகத்தை நடத்த நினைக்கும் போது இந்த சகர மன்னனுக்கு மேலே தேவேந்திரன் பொறாம கொள்றான். தனக்கு நிகராக சகரன் மாறிடுவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அஸ்வமேத யாகத்தை தடுக்க எண்ணி அஸ்வமேத யாகத்துக்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிற குதிரையை திருடி பாதாள லோகத்துல தவம் செய்துட்டு இருக்கக்கூடிய கபில முனிவருடைய இருப்பிடத்துல கட்டி போட்டுட்டு அவன் போயிடுவான். இங்க அரண்மனையில சகரனுடைய படை வீரர்கள் 60,000 புதல்வர்கள் இந்த குதிரையை தேடிட்டே இருப்பாங்க. குதிரையை தேடி எங்கும் கிடைக்காது. இறுதியாக ஒரு வாட்டி பாதாள லோகத்தில் தேடி பார்க்கலான்னு பாதாள லோகத்தில் தேடி பார்க்கும்போது அங்கே கபில முனிவர் தவம் பண்ணிட்டு இருப்பார். பக்கத்தில் இந்த குதிரை கட்டி போடப்பட்டிருக்கும். அப்போ கபில முனிவரை தான் இந்த குதிரையை திருடி இங்கே விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சகரனுடைய புத்திரர்களோ கபில முனிவரை தொந்தரவு பண்ணுவாங்க. கபில முனிவர் தான் இது திருடி இங்கே விட்டுருக்காருன்னு சொல்லிட்டு தொந்தரவு பண்ணும்போது கபில முனிவர் கோபம் கொண்டு கண் விழித்து பார்ப்பார். இந்த 60,000 சகரபுத்திரர்களும் சாம்பல் ஆயிடுவாங்க. தன் புதல்வர்கள் இறந்ததை அறிந்த சகரன் மிகவும் வருந்தினாலும் இந்த அஸ்வமேத யாகத்தை என்ன செய்ய முடியாது, தொடங்கியாச்சுன்னா நிறுத்த முடியாது. அதுக்காக இந்த யாகத்தை தொடர்ந்து நடத்த எண்ணுவான். அப்படி இருக்கும்போது சகரனுடைய அந்த முதல் பேர குழந்தை, முதல் வம்ச வழியான பேரமான அஞ்சுமான் சொல்லக்கூடியவன் கபில முனிவர்கிட்ட போய் இந்த கதைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நின்று வணங்கி நின்றதுனால கபில முனிவர் மன்னித்து அஸ்வமேத யாகத்துக்கான குதிரையை வழங்கி இந்த மன்னனும் சிறந்த முறையில் அஸ்வமேத யாகத்தை முடிப்பான். அஸ்வமேத யாகம் முடிஞ்ச பிறகு அம்சுமானுடைய சந்ததியில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை தான் பகீரதன். இந்த பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுடைய கதையை கேட்டு முன்னோர்கள் நரகத்தில் உழல்கிறார்கள் என்பதை அறிந்து பகீரதன் இவங்களை எப்படியாவது விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோகர்ண தலம் அப்படிங்கிற தலத்தில் பிரம்மனை வேண்டி தவம் மேற்கொள்வான். ஆனால் அவனுடைய கடும் தவத்தில் மகிழ்ந்த அந்த பிரம்மதேவன் முன்னோர்களுக்கு நற்கதி கிடைக்கணும்னா அது என்னால் முடியாது, ஆகாய கங்கை பூமிக்கு கொண்டு வரணும், அந்த ஆகாய கங்கை பூமிக்கு வந்தால் மட்டும்தான் முன்னோர்கள் சாபத்திலிருந்து விடுவிடுவாங்கன்னு சொல்லுவார். சொல்லிட்டு அவர் மறைஞ்சிருவார். அதுக்கப்புறம் கங்கையை நோக்கி தவம் இருப்பான் பகீரதன். கங்கையை நோக்கி தவம் இருக்கும்போது கங்கை இவனுடைய தவத்தில் மகிழ்ந்து முன் தோன்றி, மகனே, நான் பூலோகத்திற்கு வருவதற்கு எந்த விதிமுறைகளும் கிடையாது. ஆனால் என்னுடைய வேகத்தை இந்த பூமி தாங்காது, பூமி அழிந்துவிடும். ஆனால் என்னை தாங்கக்கூடிய தன்மை ஒரே ஒருவருக்கு தான் உண்டு, அது அந்த சிவபெருமான். அந்த சிவபெருமானை வேண்டி தவம் புரியணும். சிவபெருமானுடைய தவத்தில் மகிழ்ந்து இவன் முன் தோன்றி, மகனே என்ன வேண்டும்னு கேட்கும்போது என் முன்னோர்களை அப்படி காப்பாற்ற வேணும், அதுக்கு கங்கை பூமிக்கு வரணும், கங்கையை தாங்கக்கூடிய ஆள் யாரும் இல்லையா, நீங்க தான் தாங்க முடியும்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற கதையை எடுத்துக்கிற போது பரமசிவன் சொல்லுவார். சரி, அது நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு பரமசிவன் ஆகாயத்திலிருந்து பேரொளி எழுப்பி வரக்கூடிய அந்த கங்கையை தன்னுடைய செஞ்சடையில தாங்குவார். பின்னர் அந்த கங்கையில கொஞ்சம் எடுத்து என்ன செய்வார், பூமியில விடுவாரு. அப்படி அவர் பூமியில எடுத்து விடக்கூடிய அந்த தோற்றம் தான் என்று கங்கா விசர்சனமூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த கங்கை பூமியில் பாய தொடங்கியோட பகீரத முன்னேச்சரில் கங்கை பின்னாடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பா. வழியில் பார்த்தீங்கன்னா ஜன்னு முனிவருடைய ஆசிரமம் இருக்கும். அந்த ஆசிரமத்தை இந்த கங்கை என்ன செஞ்சிடும், அடித்து சூறையாடிட்டு போயிடும். கோவம் அடைந்த ஜன்னு மகரிஷி இந்த கங்கையை அப்படியே என்ன செய்வார், அள்ளி குடிச்சிடுவார். பெரும்பாடுபட்டு கொண்டு வந்த கங்கையை அவர் குடிச்சிடுவார். பகீரதனுக்கு மறுபடியும் என்ன செய்யும், வருத்தம் வந்துடும். மறுபடியும் அந்த ஜன்னு மகரிஷிகிட்ட பணிவிட வேண்டி கதைகள் எல்லாம் சொல்லி போது அந்த ஜன்னு மகரிஷி மறுபடியும் என்ன செய்வார், தன்னுடைய காது வழியாக கொஞ்சம் தண்ணி என்ன செய்வார், விடுவார். அந்த கங்கை நீர் பகீரதனை தொடர்ந்து வரும். பாதாள உலகத்துக்கு சென்று தன்னுடைய மூதாதையர்கள் எலும்பு சாம்பலை எல்லாம் வச்சு கங்கையில் நனைத்து புனிதப்படுத்தி அவர்களுக்கு நற்கதி கொடுப்பான். இந்த
தோற்றம்தான் கங்கா விஜர்சனமூர்த்தி. அதாவது பகீரதனுடைய விடாமுயற்சியால் தான் இந்த கங்கை தேவலோகத்திலிருந்து பூலோகம் வந்தது. அதனால இன்னைக்கும் இந்த விடாமுயற்சிக்கு பழைய ஒரு சொல்லு தமிழ்லையும் இருக்குது, சமஸ்கிருதத்திலையும் இருக்குது. பகீரத பிரயத்தனம் அப்படிங்கிற ஒரு சொல்லு இன்னைக்கும் சொல்லப்பட்டு தான் வருது. பகீரதனால இந்த பூமி கங்கைக்கு கொண்டு வரப்பட்டதால பாகீரதின்னு சொல்லப்படுது. ஜன்னு மகரிஷி காது வெளியே வந்ததுனால ஜான்னவி அப்படின்னு சொல்லப்படுறது. தேவாரத்தில் கங்கா விசர்சன வடிவத்தை எப்படி போற்றி பாடியிருக்காங்கன்னா, பாங்குடை தத்துவ பகீரத கருளி படர்ச்சடை கரந்த நீர் கங்கை தாங்குதல் தவிர்த்து தராதல தெளித்த தத்துவன் அப்படின்னு தேவாரத்தில் பாடப்பட்டிருக்கு. இந்த கங்கா விஜர்சன மூர்த்தி காணப்படக்கூடிய தலங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சோழர் காலத்தில் கங்கா விஜர்சன மூர்த்தி வடிவங்களை மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்தில், திருக்கடவூர் சிவன் ஆலயத்தில், திருப்பனந்தாள் சிவன் ஆலயத்தில், திருமியாச்சூர் ஆலயத்தில் இந்த கங்கா விசர்சன மூர்த்தியை நாம் என்ன செய்யலாம், தரிசிக்கலாம். சிற்பங்களில் சிவபெருமான் தலையில் கங்கை இருப்பதை கண்டு உமையால் ஊடல் கொள்வது போன்ற அற்புதமான காட்சிகள் நிறைய ஆலயங்களில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அம்பிகையினுடைய தோளை தொட்டு அவளது முகத்தை நிவர்த்தி ஊடலை களைய முயலும் ஈசனுடைய அந்த அருங்காட்சிகள் பல இடத்துல இருக்கும். இதை திருநாவுக்கரசர் இப்படி பாடியிருப்பார்னா, சுடினார் கங்கை யாழை சுடிய துளனி கேட்டாங்கு ஊட்டினாள் நங்கை யானும் ஊடலை ஒழிக்க வேண்டி பாடினார் சாமவேதம் இப்படின்னு பாடியிருப்பார். இந்த தோற்றத்தை அனைவருண்டு வணங்கி வாழ்வில் வளம் பெறுங்கள். தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிருஷ்ண 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 கோவிந்த கோவிந்த கோவிந்தா.